ராபர்ட் கிரீன் எழுதிய த 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தின் 5வது விதி 5 நற்பெயரே அனைத்திற்கும் ஆதாரம், அதை உங்கள் உயிர் போல பாதுகாக்கவும். இந்த விதியின் மைய கருத்து என்னவென்றால், அதிகார உலகில் உங்கள் நற்பெயர் ரெப்யூட்டேஷன் தான் மிகச்சிறந்த ஆயுதம். ஒருமுறை உங்கள் மீது நல்ல மதிப்பு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமலேயே காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் அந்த பெயரில் ஒரு சிறு கரைப்பட்டாலும் நீங்கள் பலவீனமடைந்து விடுவீர்கள். முக்கிய கருத்துக்கள். நற்பெயர் ஒரு கவசம். ஒரு வலுவான நற்பெயர் உங்களை பாதுகாக்கும். உங்கள் எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு முன்பே உங்கள் பெயரை கேட்டு அஞ்சுவார்கள். பார்வையே உண்மை. சமூகத்தில் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் உண்மையாகவே எப்படிப்பட்டவர் என்பது இரண்டாவது பட்சம்தான். எதிரியின் நற்பெயரை சிதைத்தல். உங்கள் எதிரியை வீழ்த்த விரும்பினால் நேரடியாக தாக்குவதை விட அவர்கள் நற்பெயரில் ஓட்டையை ஏற்படுத்துவது சுலபம். உலகமே அவர்களை தூற்றத் தொடங்கும் போது நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம். புத்தகத்தில் உள்ள உதாரணங்கள். 1. சுகோ லியாங். ஒருமுறை லியாங் வெறும் 100 வீரர்களுடன் ஒரு சிறிய நகரத்தில் தங்கியிருந்தார். அப்போது 1,50,000 வீரர்களுடன் எதிரி படைத்தலைவன் சீமா வை தாக்க வந்தான். லியாங் பயப்படாமல் நகர வாசல்களை திறந்துவிட்டு கோட்டை மதில் மேல் அமர்ந்து அமைதியாக யாழ் வாசித்துக் கொண்டிருந்தார். லியாங் எப்போதுமே தந்திரமாக திட்டம் தீட்டுபவர் என்ற நற்பெயர் அவருக்கு இருந்தது. இதை பார்த்த சிமாயி நிச்சயமாக உள்ளே ஏதோ பெரிய பொறி டிராப் வைத்திருப்பார் என்று அஞ்சி போர் செய்யாமலேயே பின்வாங்கி சென்றார். லியாங்கின் நற்பெயர் ஒரு பெரிய இராணுவத்தையே விரட்டியடித்தது. 2. பிடி பார்னம். இவர் ஒரு அருங்காட்சியகத்தை வாங்க முயன்றபோது அங்கிருந்தவர்கள் இவருக்கு நற்பெயர் இல்லை என்று கொடுக்க மறுத்தனர். உடனே பார்னம் அவர்கள் மீது பல வதந்திகளை பரப்பி அவர்களின் நற்பெயரை கெடுத்தார். இறுதியில் அவர்களே அவரிடம் வந்து அந்த இடத்தை விற்றனர். நீங்கள் பின்பற்ற வேண்டியவை. 1. ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குங்கள். நீங்கள் நேர்மையானவர் என்றோ அல்லது மிகவும் திறமையானவர் என்றோ ஒரு நற்பெயரை மெல்ல மெல்ல உருவாக்குங்கள். அது காட்டுத்தீ போல பரவட்டும். 2. பெயரை கெடுக்க அனுமதிக்காதீர்கள். யாராவது உங்கள் மீது அவதூறு பரப்பினால் ஆரம்பத்திலேயே அதை தடுத்து விடுங்கள். 3. முதிர்ச்சியுடன் இருங்கள். உங்கள் நற்பெயர் வலுவாக இருக்கும்போது எதிரிகளை கிண்டல் செய்வதன் மூலமே வீழ்த்தலாம். ஆக்ரோஷமாக நடந்து கொள்வது உங்கள் தரத்தை குறைக்கும். முடிவுரை. ரிவர்சல். இந்த விதிக்கு விதிவிலக்கே கிடையாது. எனக்கு மற்றவர்கள் நினைப்பதை பற்றி கவலை இல்லை என்று நீங்கள் சொன்னால் உங்கள் நற்பெயரை தீர்மானிக்கும் அதிகாரத்தை மற்றவர்களிடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே உங்கள் பிம்பத்தை நீங்களே செதுக்குங்கள்.